டேட்டோ ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க சார். ஓகே. இது வந்து சோனி வந்து இங்க பாருங்க. ஓகே. இது எடுத்தோம்னா அது வந்து சோனியா அப்படியே சோனியோட ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கரை இத அப்படியே எடுத்து ஒட்டாது. ஒட்டாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா தண்ணி அடிக்கணும். இங்க பாருங்க. ஓகே. இந்த மாதிரி தண்ணி அடிக்கும்போது ஊறும். 1 மினிட் அப்படியே ஆச்சுன்னா இது அப்படியே ஊறிடுங்க. ஓகே. டேட்டோ இருக்கு இல்லைங்க. ஆமா ஆமா டேட்டோ. டேட்டோ கொடுப்பாங்களே அதை வந்து போடுற மாதிரி. ஓகே. இது அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா அது முழுசா வராட்டி பரவாயில்ல. இது அப்படியே நம்ம எடுத்தோம்னா இது வந்து சோனி மாதிரி வந்துடும். இது நான் அவசரத்துல எடுத்திருக்கேன். இது அப்படியே சோனி மாதிரி மேக் ஆயிடும். நார்மல் டிவி சோனி டிவி ஆயிடுச்சு. நார்மல் பாக்ஸ் சோனி பாக்ஸ் ஆயிடுச்சு. ஆமா. இது வந்து என்னன்னா இது வந்து நார்மல் டெல்லியில வெறும் 5000 ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த 32 டிவி. ஓகே. இந்த டிவியை எடுத்துட்டு வந்து இங்க 15000 ரூபாய் 10000 ரூபாய்னு ஏமாத்தி விக்கிறாங்க. சார் இப்போ சரி ஓகே பாக்ஸ்ல சோனின்னு போட்டுருக்கு. உள்ள டிவி திறந்தா சோனி இருக்கும். உள்ள ஆன் பண்ணா சோனி லோகோ வரும்ல. எல்லாமே இப்ப காமிக்கிறவாங்க. சார் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா? பாருங்க இது வந்து பாருங்க ஒரிஜினல் சோனி ஷோரூம் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. சோ இப்போ நம்ம வந்து சோனி இது வந்து பார்த்தோம். இது எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு. இந்த சோனில மட்டும் இல்ல எல்லா பிராண்ட்லயும் ஏமாத்துறாங்க. சோ இந்த டப்பால வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவின்னு போட்டிருக்கு. 4K LED என்னெல்லாமோ டீடைல்ஸ் எல்லா தேவையான டீடைல்ஸும் போட்டிருக்காங்க. சோ இதுல எப்படி ஏமாத்துவாங்க சார்? இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல அதிகமா இந்த மாதிரி பாக்ஸஸ். ஆமா. இதுல ஈஸியா வந்து நீங்க சோனி சாம்சங் கொடுத்துறலாம். ஓகே. ஆக்சுவலி இது டெல்லி மேட் பை டெல்லி தான். இதுவும் டெல்லி தான். டெல்லி தான். ஆனா இதை தயாரிக்கிறவங்க வந்து சோனின்னு விக்கிறது இல்ல. அங்க இருந்து நம்ம ஆளு வாங்கிட்டு வந்து நம்ம ஆளுக்கு தான் இதை வந்து பிராண்ட் பண்ணி சோனி சாம்சங்னு விக்கிறாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. இப்போ இது அப்படியே பிரிக்கும் போது அப்படியே நார்மலா சாம்சங்னு வர மாதிரி இருக்கும். எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. சார். இப்போ வந்து நம்ம அவசரத்துல எடுத்தா கொஞ்சம் இதுவா வரும். பட் இது வந்து டைமிங் எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப வருஷம் ஆச்சு சார். ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்களுக்கு பாருங்க. இது அப்படியே நீங்க வந்து அப்படியே கொஞ்சம் தூக்குங்க சார். அந்த சைடு தூக்கி வச்சீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அப்படியே மேக்ஸிமம் இது கொஞ்சம் ஊறிச்சு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே வந்துரும். சாம்சங் ஸ்மார்ட் டிவி. ஆமா. இப்போ இது 4K ன்னு போட்டுருக்கல சார். 200% 4K வராது சார். 4Kவே கிடையாது. கண்டிப்பா வராது. ஓகே. ஏன்னா இதெல்லாம் தான் மக்களை வந்து ஏமாத்துறாங்க. அடுத்து நம்ம வேணா பார்க்கலாம் சார். எப்படி ஆன் பண்ணா வந்து இல்ல இப்ப அதான் இப்போ இந்த மாதிரி டப்பால இருக்கிறது ஓகே. பட் ஆனா உள்ள டிவி ஆன் பண்ணும்போது கீழ சாம்சங் இருக்கும். ஆன் பண்ணா சாம்சங்னு வரும். பார்கோட் மாதிரி வரும் சார். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. இதெல்லாம் விக்கிறாங்க சார். எப்படி சார்? ஒரு ஸ்டிக்கர் 2 ரூபாய் 5 ரூபாய் சார். 5 ரூபாய். ஆமா. 5 ரூபாய். அதாவது சாதாரணமா நம்ம எவ்வளோ விலை கொடுத்து எவ்வளோ வருஷம் பிளான் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு டிவி வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணா சாலிடா பாருங்க 5 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டி நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு. ஸோ நுகர்வோர் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். ஸோ தயவு செஞ்சு பிராண்டடான கடையில மட்டும் வாங்குங்க. ரொம்ப அன்பிராண்டடா உங்களுக்கு இந்த பிராண்ட் வந்தா போதும், இந்த டிவி ஆன் பண்ணா அது தெரிஞ்சா போதும், வந்தா போதும், தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆனா பார்க்கவே ஐயோ பாருங்க சீப்பா போட்ட மேட்டர் நம்ம சீப் வச்சே முடிச்சிட்டோம்லன்ற மாதிரி 5 ரூபாய் ஸ்டிக்கர் வச்சு அவங்க ஜாலியா முடிச்சிட்டாங்க. பட் ஆனாலும் இப்ப நம்ம கிட்ட சோனி டிவி தானே இருக்கு. இப்ப நான் ஆன் பண்ற பாருங்க. இது வந்து ஆன் பண்ண உடனே சோனியா மாறிடும் பாருங்க. பாருங்க சோனி பிராவியானே வந்துருச்சு சார். எப்படி சார் இது? சோ ஆன் பண்ணா அப்படியே சோனி பிராவியான்னு வருது. இத பார்த்தா நம்பிடுவாங்கல்ல எல்லாரும். சார் இதெல்லாம் ஒரு பென் டிரைவ் தான். ஒரு பென் டிரைவ் எடுத்து குத்துனா ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து ப்ரோக்ராம் வந்து சோனியா மாறிடும். சாம்சங் வேணா சாம்சங்கா பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து நிறைய யூடியூப்ல நானே சொல்லியிருக்கிறேன். பட் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் பண்ணனது இல்ல. உங்க சேனலுக்காக தான் பண்ணிருக்கேன். அப்ப பார்கோட் இருக்கு சார். இந்த சோனில பாத்தீங்கன்னா இந்த பார்கோட் அது கூட வரது சார். இத மட்டும் நம்ம விட்டு வைக்கணும். இதுவும் ஸ்கேம் பண்றாங்க. இங்க பாருங்க. அப்படி தெரியாம இருக்கிறதுக்காக இந்த பார்கோட வந்து சோனின்னு ஒட்டிடுறாங்க. ஐயோ இங்க பாருங்க. ஒரு 25 ரூபீஸ்ல நம்ம மக்கள் எப்படி எல்லாம் ஈஸியா ஏமாந்து போறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.